கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 119 105வது வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்தி சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு விளக்கம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால் தீபமாக இருக்கிறதா. தீபம்தான், தீபத்தில் இருந்து தான் வெளிச்சமே பிறக்குது. ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் முன்னேற்றம் என்றதான ஒரு பாதையில் செல்வதற்கு கால்கள் மிக மிக அவசியம். ஆம், முன்னேற்றமான பாதையை நோக்கி தான் ஒவ்வொருவருமே அடியெடுத்து வைத்து வருகிறோம். ஆகவே அப்படி முன்னேற்றமான பாதைக்கு அடியெடுத்து வைப்பதற்கு, விரைவாக வைப்பதற்கு, விரைந்து செல்வதற்கு, அடைய வேண்டிய இலக்கினை அடைவதற்கு அங்கே ஒரு வெளிச்சம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இருட்டான பாதையிலையும் பயணிக்கலாம், ஆனால் வேகம் கிடைக்காது. அது ஆபத்து நிறைந்ததாக தான் காணப்படும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் ஒரு மனிதனுக்கு எதை நினைப்பூட்டுகிறது என்றால், தீபமாக, அந்த தீபத்திலிருந்து வெளிவரக்கூடிய வெளிச்சமாக கர்த்தர் நமக்கு ஒரு வெளிப்பாட்டினை கொடுக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தரின் வார்த்தை தான் வாழ்க்கை என்றதான மிகப்பெரிய நீண்ட தூர பயணத்திற்கு நாம் வேகமாக செல்வதற்கும், அதே போல அடைய வேண்டிய இலக்கை விரைவாக நேர்த்தியாக அடைவதற்கும் ஆண்டவருடைய வார்த்தை போதுமானதாக இருக்கிறது என்று பொருள்படும்படியாக இந்த வசனத்தை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பட்சத்தில் எந்த விதத்தில் ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறானோ அந்த காரியத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ற வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னா அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் அடைய வேண்டியதை எளிதாக அடைய முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். பல விதங்களிலே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றதான உங்களுடைய பிரயாசங்களை நீங்கள் அனுதினமும் எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருவதற்கு அடிப்படை கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை துவக்கும் முன்பாக தேவ சமூகத்துக்கு செல்வதும், ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக உம்முடைய வார்த்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்கும் போது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனம் நம்மை குணமாக்கும். அந்த வசனம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். அந்த பாதையிலே செல்லும் போதுதான் நாம் வெற்றி அடைய முடியும். தாவீதினுடைய வாழ்வில் எத்தனையோ விஷயங்களில் அவன் வெற்றி அடைந்தான்னா அதற்கு அடிப்படை காரணம் தேவ சமூகத்துக்கு முதலாவது சென்று விடுவார். ஆண்டவரே இந்த தண்டை பின் தொடரலாமா வேண்டாமா, போராமா வேண்டாம் என்று ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவன் காத்திருந்தான். வார்த்தை கிடைத்தது, அந்த வார்த்தையின் வழியாக சென்றான், வெற்றி மேல் வெற்றி அடைந்தான். இன்றைக்கும் வெற்றி அடைய வேண்டும் என்றதான யுக்தியில இருக்கிற ஒரு போராட்ட களத்தில் இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவ சமூகத்தை நாடுங்கள், அங்கே அமர்ந்திருங்கள், உங்களுக்கான கர்த்தரின் வார்த்தைக்காக காத்திருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தை கிடைத்தாவே நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆகவே அதுதான் நமக்கு முக்கியமே ஒழிய வேறொன்றும் நமக்கு முக்கியமில்லை. ஆகவே வாழ்க்கையில் வெற்றி அடைய தேவ சமூகத்தில் காத்திருப்போம், புது பலன் அடைவோம், காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையட்டும். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. வார்த்தை ஆண்டவரே தீபமாக இருக்கிறது. அந்த தீபத்திலிருந்து ஒரு வெளிச்சம், ஒரு வழி பிறக்கிறது. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் உங்க சமூகத்தில் காத்திருந்து உங்க வார்த்தையை பெற்று இந்த நாளில் வெற்றி அடைய வேண்டியதான விஷயங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் வெற்றி அடைந்து உங்க நாமத்தை நாங்கள் மையப்படுத்திட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அந்த வார்த்தையின் வெளிச்சம் கிடைப்பதாக, காத்திருந்து புதுபலனை பெற்றுக்கொள்வார்களாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.